சீமான் களமிறங்கும் தொகுதி இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் 2026க்கான தேர்தல் வேலையில் ரொம்ப மும்முரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மற்ற அனைத்து கட்சிகளும் பார்த்தீங்கன்னா இப்பொழுதுதான் யாரோடு கூட்டணி வைக்கலாம், யாரையெல்லாம் நம்ம பக்கம் திருப்பலாம், எவ்வளவு பணங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற போக்கில் ஒவ்வொருத்தவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகுதான் அவர்கள் யாரை வேட்பாளராக நியமிக்கலாம், எந்த தொகுதியில் நிற்கலாம் அப்படிங்கிற இடத்துக்குலாம் வருவாங்க. ஆனால் இந்த எந்த ஒரு வேலையும் இல்லாமல் நேரடியாக நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 100 வேட்பாளர்களை 234 தொகுதிக்கு 100 வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா தேர்வு செய்து அவர்களை அறிவித்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை நாம் தமிழர் கட்சிக்கான சின்னம் என்ன அப்படிங்கிறது வெளிவரல. தற்போது அதற்கான தகவல்களும் வந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறத அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அனுப்புவதாகவும் நாம் தமிழர் கட்சி பெறுவதாகவும் இருக்கிறது. விரைவில் அதை வெளிப்படுத்துவார்கள் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் மிக முக்கியமான நிகழ்வா அண்ணன் சீமான் அவர்கள் எந்த தொகுதியில களமிறங்க போறாரு அப்படிங்கிறது தான் அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. முதலாக அண்ணன் சீமான் அவர்கள் கடலூர்ல நின்றிருந்தாங்க. அதன் பிறகு யாருமே எதிர்பாராத விதமாக நேரடியாக சென்னை திருவொற்றியூர்ல இறங்கியிருந்தாரு. ஆனால் இது 2 முறையும் அவர் வெவ்வேறு இடத்துல இருந்திருந்தாலும் கூட அவர் எங்க நிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, என்ன காரணத்தால மாறினாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சூழல் காரணமாக இந்த இடத்துல நிற்பது அப்படிங்கிறது மிக முக்கியம் சொல்லிட்டு திருவொற்றியூர்ல அவர் போன முறை நின்னதற்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும். அங்க வரக்கூடிய அந்த துறைமுகத்துக்கு எதிர்ப்பாக மக்களுக்கு ஆதரவாக நிற்கணும் என்பதற்காகவே அண்ணன் சீமான் அவர்கள் களமிறங்கியிருந்தாரு. அவர் சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் நிற்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எதிர்ப்பாகவும் கட்சியில் இருக்க அத்தனை பேருடைய விருப்பமாகவும் பார்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால இந்த முறை நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிவகங்கையில நிற்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் நிற்காமலே அவருடைய கட்சிக்கு இருப்பதிலே அதிக வாக்கு வருவது அந்த சிவகங்கை தொகுதியில தான். அதனால இந்த முறை நேரடியாக நின்று நிச்சயம் வெல்வார் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அனைவரும் அதுல உறுதியா இருக்காங்க. 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குங்கிறத இதன் மூலயமா நம்மளால உணர முடிகிறது.